ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. யுஜிசி புதிய விதிமுறைகளுக்கு தடை விதித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். 2012ஆம் ஆண்டு விதிமுறைகளையே பின்பற்றவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜீவ் இணைந்திருக்கிறார். ராஜீவ், பின்னணி என்ன? இன்றைக்கு உச்சநீதிமன்றம் விதித்திருக்கக்கூடிய உத்தரவு என்ன? விரிவா சொல்லுங்க. திலகவதி, அதாவது பல்கலைக்கழக மானிய குழு வந்துட்டு சமீபத்தில் ஒரு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருந்தார்கள். குறிப்பாக இந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சமநிலையை மேம்படுத்துவதற்காக ஒழுங்குமுறை விதிமுறைகள் 2026 என்ற பெயரில் வந்துட்டு புதிய மாற்றங்கள் விதிமுறைகள் வந்துட்டு மாற்றப்பட்டிருந்தது. இந்த விதிகளின்படி ஏற்கனவே இருக்கும் 2012ஆம் ஆண்டு விதிமுறைகளுக்கு மாறாக இது செயல்படுத்தப்படும் எனவும், அதே போல மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் போன்ற அடிப்படையில் நிலவும் அனைத்து பாகுபாடுகளையும் ஒழிப்பதற்காக அந்த நோக்கத்திற்காக இந்த மாற்றங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருப்பதாக யுஜிசி தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பொருளாதார நலிவடைந்த பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் போன்ற எதிரான பல்வேறு பாகுபாடுகளை தடுப்பதற்காக இந்த நடைமுறை அமல்படுத்தப்படுவதாக, அதாவது இந்த மாற்றங்கள் வந்துட்டு கொண்டு வரப்பட்டதாக யுஜிசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விதியை எதிர்த்துதான் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கு இன்றைய தினம் தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது இந்த யுஜிசியினுடைய புதிய விதிமுறைகளை நிறுத்தி வைப்பதாக உத்தரவிட்டதோடு எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு அதேபோல பல்கலைக்கழகங்களில் பாதுகாப்பு வழங்க கொண்டு வரப்பட்ட விதிகளை தொடர வேண்டும் என்று அந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த மனு தொடர்பாக மத்திய அரசு பதிலளிக்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். அதே வேளையில் இந்த விவகாரம் குறித்து நிபுணர்கள் அமைத்து ஆய்வு செய்ய வேண்டும், அந்த ஒரு குழுவை அமைத்து இந்த புதிய விதிமுறைகளை அமல்படுத்துவது, இது எவ்வாறு எதிர்வினைகள் எவ்வாறு இருக்கும் போன்ற பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அந்த குழு ஆய்வு செய்ய வேண்டும் எனவும், அதே போல மத்திய அரசு யுஜிசிக்கும் ஆலோசனைகளை வழங்க வேண்டும் என அந்த உத்தரவானது இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த தற்போது அந்த திருத்தம் கொண்டு வரப்பட்டிருப்பது நிறுத்தி வைப்பதன் காரணமாக ஏற்கனவே இருக்கக்கூடிய 2012ஆம் ஆண்டிற்கான அந்த ஒழுங்குமுறை நடைமுறைகள் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய அந்த விதிமுறைகளை தொடர வேண்டும் எனவும் அந்த அறிவுறுத்தலானது தற்போது உச்சநீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே புதிதாக தற்போது கொண்டு வரப்பட்டிருந்த அந்த யுஜிசி புதிய விதிமுறைகள் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டிருக்கின்றது. திலகவதி, பொதுவாக ஒரு விதியை திருத்துகிறார்கள் அல்லது புதிய விதிமுறைகளை கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு ஒரு காரணம் இருந்திருக்கும். இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் கூட அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார். இப்போ உச்சநீதிமன்றம் அதனை தடை செய்கிறது என்றால் எதனை அடிக்கோடிட்டு காட்டி, என்ன அம்சத்தை அடிக்கோடிட்டு, என்ன காரணத்தை முன்வைத்து அவர்கள் தடை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க? அதாவது குறிப்பாக ஏற்கனவே இந்த விவகாரம் குறித்து நிபுணர்கள் குழு ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கும் யுஜிசிக்கும் அந்த அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என நீதிமன்றங்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது இந்த விதிமுறையின் நோக்கம் என்ன, எதற்காக இந்த விதிமுறைகள் வந்து மாற்றப்பட்டிருப்பதாகவும், இந்த மாற்றத்தின் காரணமாக என்ன நிகழ்வு, அதாவது என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை பார்க்க வேண்டும் என நீதிபதிகள் கூறியிருந்தார்கள். அதே போல கடந்த 75 ஆண்டுக்கு பின்னர் சாகுபாடு நிலவுவதற்கு அதிருப்தி தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் அந்த உத்தரவுக்கு இடைக்கால அந்த புதிய விதி முறைகள் கொண்டு வருவதற்கு இடைக்கால உத்தரவை வந்து பிறப்பித்திருக்கின்றார்கள். அடுத்த கட்டமாக குழுவின் ஆய்வுக்கு பிறகு அந்த விசாரணையானது நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ராஜு. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.